அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதன்படி அதை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் சமீபத்தில் நம்முடைய ஜெய்தீப் தாங்கர் அவர்கள், துணை ஜனாதிபதி, அவரும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இப்போ தேசிய கல்வி கொள்கையில் நல்லதும் இருக்கு, நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது சாதகங்கள் இருக்கு, மாநிலத்திற்கு பாதகங்களும் இருக்கு. ஒரு உதாரணம், மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தேவையானது வந்து இருமொழி கொள்கை காலங்காலமாக கடைபிடித்து வரோம். இது போன்ற சில மாநிலங்களுக்கு சில பாதகமான விஷயங்கள்லாம் இருக்கு அதில். அதனால மத்திய அரசு வந்து இது திணிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கேற்ப ஒரு கொள்கை முடிவெடுக்க அதிகாரம் இருக்கு. ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த அவசர காலம், எமர்ஜென்சி காலத்தில் கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்த பிரச்சனையே. கல்வி என்பது மாநில பட்டியலில் மீண்டும் வரணும். அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுக்கு கொள்கைக்கு ஏற்ப நடவடிக்கையில் ஈடுபடலாம். அதே நேரத்தில் மத்திய அரசு திணிக்கக்கூடாது. அப்படி மத்திய கல்வி கொள்கையை, புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.